அது மட்டும் இல்லாமல் பேபிக்கனியும் அவங்களுடைய கைப்பட எழுத கடிதத்தில் எங்கள் அப்பாவை கொலை பண்ணவனை கண்டிப்பாக கண்டுபிடிங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பையும் ஒரு புகத்திலேயே நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை கொண்டவங்க யாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரையும் அவங்க எழுதி கெஸ்ட்டில் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸுமே ஒரு 3 பேரை கைது பண்ணி விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் யாரை எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற விஷயம் வெளியே வரல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் திருநெல்வேலி மாவட்டத்தையே அதிர வச்ச ஒரு சம்பவம். திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அடுத்த வடக்கு நெல்லையபுரத்துல ஆறுமுகம் அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரோட வயசு 55. இவர் எப்பவும் போல விவசாயத்துக்கு அவருடைய வயலுக்கு போகும்போது மார்ச் 16ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்படுகிறார். இவரை வெட்டி கொன்னவங்களுடைய விவரம் எதுவுமே தெரியாததுனால இவங்களுடைய உறவினர்களுமே அவருடைய பாடியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு மறுத்துறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 6ஆவது நாள் அவருடைய அன்பு மகள் திரு பேபிக்கனி இவங்க திருநெல்வேலி தியாகராஜ நகரில் உள்ள நலவாழ்வு மையத்தில் நர்ஸாக பணிபுரிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய வயசும் பார்த்தீங்கன்னா 23 வயசு தான். அவங்க அப்பா இறந்து அடுத்த 6 நாளில் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது இன்னும் பேரதிர்ச்சியை அந்த ஊருக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுத்துருக்குது. ஏன் இந்த தற்கொலை என்ன எப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பக்க தரப்பு, அதாவது அவங்க உறவினர்கள் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இவங்க போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் அவங்களுடைய குடும்பத்தினரையும் பேபிக்கனையும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகி தான் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபிக்கனையும் அவங்களுடைய கைப்பட எழுத கடிதத்தில் எங்கள் அப்பாவை கொலை பண்ணவனை கண்டிப்பாக கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பையும் ஒரு புகத்திலேயே நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை கொண்டவங்க யாராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரையும் அவங்க எழுதி கெஸ்ட்டில் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸுமே ஒரு 3 பேரை கைது பண்ணி விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் யாரை எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற விஷயம் வெளியே வரல. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய சம்பவங்களும் விஷயங்களும் ஒரு பக்கம் நெல்லையப்பர் கோவில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, ஒரு தமிழ் தோன்றிய மாநகரமாக நம்ம பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கொலைகளும் மெயினாக இந்த சாதிய கொடுமைகளும் நடக்கும்போது அது இன்னொரு பதற்றத்தை ஏற்படுத்துங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கோம், சூசைட் இஸ் நாட் எ சொல்யூஷன். அதாவது தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவாக இருக்காது. ஆனால் இது ஒரு மன அழுத்தம், ஒரு கவுன்சிலிங்க்கு போயிருக்கலாம், இல்லைனா மற்றவங்ககிட்ட பகிர்ந்துருக்கலாம், இல்லை எங்கே ஒரு ஹெல்ப் கிடைக்குமோ அவங்ககிட்ட போயிருக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தேடி இருப்பாங்க, நான் தேடுறேன்னு சொல்ல வரல. பட் அகெயின் சூசைட் இஸ் நாட் ஏ சொல்யூஷனுங்க. ஸோ இந்த 2 சம்பவத்தினால திருநெல்வேலி மாவட்டமே சோகத்தில் மூழ்கியதுக்கு நானும் தாங்க. நன்றி, வணக்கம்.